ஹே வியூவர்ஸ், வெல்கம் பேக். மற்றும் ஒரு நாள் மற்றும் ஒரு புது பிரச்சனை கோகுல்தாம் சொசைட்டியில். இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக்கோட கண்டினியூஷன் தான். பௌரி ஒரு சேலஞ்ச் விட்டுருப்பாங்க ஜேட்டாலால்கிட்ட, நான் கடைக்கு வருவேன், ஆனால் உங்கள் சேட்ஜியால் கண்டிப்பாக என்னை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ட்டு. ஆனால் பதிலுக்கு ஜேட்டாலாலும் இருந்துக்கிட்டு, பௌரி கண்டிப்பாக கால் எடுத்து வச்சா உன்னை ஃபயர் பண்ணிடுவேன் வேலையிலேருந்து அப்படின்னு பாகாட்ட சொல்லியிருப்பாரு. இந்த சம்பவங்கள் என்னெல்லாம் நகைச்சுவையை உருவாக்குச்சு, எப்படியெல்லாம் திருப்புமுனைகள் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத எந்தவித டைமும் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மேல ஐ பட்டன்ல தரேன், கண்டிப்பா மறக்காம இதோடைய ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோவை பார்த்துட்டு வாங்க. சரி, இப்போ என்ன நடந்துச்சு அப்படிங்கறத விரிவாக பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோட்ல எங்க நிறுத்திருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாகாவும் பௌரியும் வந்து பாத்தீங்கன்னா பாப்புஜியோட வீட்டுல வந்து ஜேட்டாலால சமாதானப்படுத்த பார்ப்பாங்க. இவங்க கையிலையும் ஒரு கிஃப்ட் இருக்கும். இந்த கிஃப்டை பிரிக்கிறாங்க. என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜேட்டாலாலுக்கு பிடிச்ச மாம்பழம். அதை சுவையை பார்த்தோன்னே அவர் லைட்டா மெய் மறந்து அந்த கிஃப்டை வாங்கிக்கலாமா அப்படின்னு பாக்குறாரு. ஆனா அவருடைய ஈகோ அவர் தடுக்குது. உங்க ரெண்டு பேரையுமே மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. பாப்புஜியும் இருந்துகிட்டு அவரால் முடிஞ்ச அளவுக்கு அட்வைஸ் பண்றாரு. ஆனா இந்த வாட்டி ஜேட்டாலால் ரொம்பவே கோவமா இருக்காரு. பாப்புஜி போனதுக்கு அப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கொடுத்த சான்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமே பௌரி கடையில கால் எடுத்து வச்சா கண்டிப்பா உன்னை நான் ஃபயர் பண்ணுவேன் அப்படின்னு பாகாட்ட சொல்லவும், பாகா ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. ரெண்டு பேரும் போறாங்க. போயிட்டு குல்ஃபி வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு ஐஸ்கிரீம் கடையில நிக்கிறாங்க. இப்போ பாகா இருந்துகிட்டு எவ்வளோ ரிக்வெஸ்ட் பண்ணி பாக்குறாரு பௌரிய, நீங்க தயவு செஞ்சு கடைக்கு வராதீங்க, இதனால வேலை பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லவும், உங்களை பாக்குறது தான் ஒரே ஒரு ரிலீஃப் எனக்கு, உங்களை பார்க்கலன்னா அந்த நாளே நல்லா இருக்காது, நாளையில இருந்து நான் ஒரு புது பிளான் வச்சிருக்கேன், ஆனா என்ன யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது, அது மட்டும் இல்லாம சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு, என்ன யாராச்சும் ஒரு விஷயத்த பண்ணாத அப்படின்னா தான் அதை மேலும் எப்படி சிறப்பா பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பேன், அதனால இனிமே என்ன யாரும் தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு பாகா திரும்பவும் ஷாக் ஆகி பாக்குறாரு. இந்த சைடும் எதுவும் சொல்ல முடியல, அந்த சைடும் எதுவும் சொல்ல முடியல அப்படின்னு மாட்டிக்கிட்டு தவிக்கிறாரு. அதே மாதிரி கடா எலக்ட்ரானிக்ஸ்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்போதும் மாதிரி கடை ரொம்ப பிஸியா இருக்கு. அப்போ ஜேட்டாலால் இருந்துகிட்டு பாகாட்ட அட்வைஸ் பண்றாரு, பௌரிட்ட தயவு செஞ்சு சொல்லு, நேற்று நைட் நீ சொன்னியா இல்லையான்னு தெரியல, ஆனா இனிமே பௌரி கடவுளர் வந்தா நான் சீரியஸா ஆக்ஷன் எடுக்க போறேன், உன் வேலைக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா நேற்று நைட் பௌரி பேசினது அவர் காதுல இன்னும் ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. அவர் ரொம்பவே டிஸ்டர்ப்டா நின்னுட்டு இருக்காரு. அப்போ ஒரு மிஸ்டீரியஸ் உமன் கடவுளரை நுழைறாங்க. இவங்க ஃபேஸ் ஃபுல்லாவே கவர் ஆயிருக்கு. கடவுளரை இவங்க வந்தோடனே சத்தமா பேசுறாங்க, சிரிக்கிறாங்க, பாடுறாங்க. இது மற்ற கஸ்டமர்ஸ்க்கு டிஸ்டர்ப் ஆயிருக்கு. இவங்களுக்கு என்னதான் வேணும் அப்படின்னு ரிப்பீட்டடா கேட்கிறப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஒரு புது வீட்டுக்கு குடி போயிருக்காங்க, அதனால நிறைய எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் இவங்க வீட்டுக்கு தேவை அப்படின்னு சொல்லவும், பாகாவை கூப்பிட்டு இந்த லேடிக்கு எல்லா திங்ஸையும் காமிக்க சொல்றாரு. அப்பதான் இந்த லேடி லைட்டா அவங்க ஃபேஸை விளக்கி காமிக்கிறாங்க அவங்க யாருன்னு. அது வேற யாரும் இல்ல, பௌரி தான். இதை பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுறாரு. சேட்ஜிக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், நம்ம ரெண்டு பேர் கதையும் க்ளோஸ் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஒரு 5 நிமிஷம் தான் உங்கள்ட்ட பேசிட்டு நான் போயிடுறேன், இங்க கஸ்டமர்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க, ரொம்பவே டிஸ்டர்பன்ஸா இருக்கு, ஒரு 5 நிமிஷம் குடோனுக்கு வந்தீங்க அப்படின்னா நம்ம பேசிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்க வேலையை பார்க்கலாம், நானும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம போயிடுறேன் அப்படின்னு சொல்றப்போ இவருக்கு என்ன ஐடியா சொல்றது அப்படின்னு தெரியாம தவிக்கிறாரு. ஆனா ஒரு வழியா ஜேட்டாலால்கிட்ட ஒரு போய் சொல்லிட்டு குடோனுக்கு கூட்டிட்டு போறாரு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ரொம்பவே டிஸ்டர்பன்ஸா இருக்கிறதாகவும், கொஞ்சம் பொறுமையா அமைதியா குடோன்ல உட்காந்து நான் எல்லா பொருட்களையும் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கூட்டிட்டு போறாரு. இவங்க வந்தோடனே ரொம்பவே சந்தோஷமா பாடிட்டு சிரிச்சிட்டு அதே மாதிரி வேர்க்கடலையும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனா இவங்க போய் ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னு காணும் அப்படின்னு ஜேட்டாலால் பின்தொடர்ந்து வராரு. ஆனா அந்த நேரத்துல இதேச்சியா இவர் போன் அடிக்கவும் அங்க குடோன்லயே அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த சத்தத்தை கேட்டுட்டு பாகா பௌரிய திடீர்னு எங்க ஒளிச்சு வைக்கிறது அப்படின்னு தெரியல, ஒரு பாக்ஸ்குள்ளர இவங்களை ஒளிச்சு வச்சிடறாரு. அவரும் வந்து பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறாரு. அந்த லேடி எங்க, அவங்க ஏதாச்சும் வாங்கினாங்களா அப்படின்னு கேட்கிறப்போ, இல்ல அவங்க எல்லா திங்ஸும் பார்த்துட்டு போயிருக்காங்க, அவங்க வீட்டுல அவங்க ஹஸ்பண்ட கேட்டுட்டு தான் வாங்குவாங்களாம் அப்படின்னு சொல்றப்போ அவரும் பாக்குறாரு. ஒரு பாக்ஸ் மட்டும் தனியா சென்டர்ல இருக்கு, இது மட்டும் ஏன் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லவும் அவர் சொல்றாரு, எல்லா திங்ஸையும் காமிச்சிட்டு இதை நான் சென்டர்ல வச்சிருந்தேன், இப்போ இதை நான் வந்து ஓரமா எடுத்து வச்சிடறேன் அப்படின்னு சொல்றப்போ, ஏன் ஒரு நல்ல முகூர்த்தத்துக்கு வெயிட் பண்றியா, இப்பயே வைகி அப்படின்னு சொல்றாரு. ஆனா அது உள்ளர பௌரி ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. யாராச்சும் ஒரு ஆள் பார்த்துட்டு இருந்தா என்னாட்டி சின்ன வயசுல இருந்தே வேலையெல்லாம் பார்க்க முடியாது, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, திரும்பி நின்று 1 2 3 எண்ணுங்க, நான் நவத்தி வச்சிடறேன் அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு பழக்கமா, சரி
என்ற அப்படின்னு அவரும் 1 2 3 என்ன இவர் பௌரிக்கு சிக்னலை கொடுத்துட்டு இவர் அந்த பெட்டியை நவுத்துறாரு. ஆனா பெட்டியை நவுத்தினதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக் வருது. வேர்க்கடலையோட தோலெல்லாம் தரையில கொட்டி கிடக்கு. இது என்ன இங்க வேர்க்கடலை தோல், இது எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்கிறப்போ குடோன்ல ஏதாச்சும் எலிகளே இருக்குமோ அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனா எலி இருந்தா இப்படியா சுத்தபத்தமா இதை சாப்பிட்டுட்டு போவோம் அப்படின்னு ஜேட்டாலால் கேட்டுட்டு இருக்காரு. அப்போ பாகா இருந்துகிட்டு எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு தெரியல, ஏதாச்சும் ஸ்குரிலோட வேலையா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஜேட்டாலாலுக்கு நம்ப முடியல. ஆனா வேற எதுவும் வழி இல்லாம அவரும் கேட்கிறாரு. சரி இதெல்லாம் நான் கிளீன் பண்ணிட்டு குடோன்ல இருந்து வரேன், நீங்க கடைக்கு போங்க அப்படின்னு சொல்லவும் அவர் வந்துடுறாரு. அடுத்த நாள் பாகாவும் பௌரியும் பைக்ல ஒன்னதான் வர்றாங்க. அவங்க கடைக்கு வந்து இறங்கினதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப இவங்க இந்த லேடியா அவதாரம் எடுத்து கடவுளர வராங்க. திரும்பவும் அதே மாதிரி ஆடுறாங்க, பாடுறாங்க, சத்தமா சிரிக்கிறாங்க. ஜேட்டாலாலும் இருந்துகிட்டு நேத்து தானே இந்த மேடம் பார்த்துட்டு போனாங்க, ஏதாச்சும் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள வந்து கிரீட் பண்றாரு. என்ன வாங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கவும் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேத்து பார்த்துட்டு போன திங்ஸ் எதுவுமே எனக்கு திருப்தியா இல்ல, அதனால நான் திரும்ப ஒரு தடவை எல்லா பொருட்களையும் பார்க்கணும் அப்படிங்கிறப்போ இவர் திகச்சு போறாரு. பாகாவை கூப்பிட்டு கேட்கிறாரு, நீ நேத்து எந்த பொருளையும் ஒழுங்கா காமிக்கலையா, அதனாலதான் இந்த மேடம்க்கு எதுவுமே பிடிக்கல, இன்னைக்கு நட்டு காக்காவை காமிக்க சொல்றேன் அப்படின்ட்டு நட்டு காக்காவை கூப்பிட்டு திங்ஸை காமிக்க சொல்றாரு. அப்போ மத்த கஸ்டமர்ஸோட ஜேட்டாலால் பிஸியா இருக்கும் போது அவங்க முகத்தை திறந்து காமிக்கிறாங்க. பௌரியை பார்த்துட்டு நட்டு காக்காவும் ஷாக் ஆகுறாரு. இப்போ அவருக்கு புரிஞ்சிருச்சு எதுக்கு இவங்க கடைக்கு வந்திருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ ஜேட்டாலால்ட்ட அவர் போய் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னால குடோன்ல போய் எல்லா ஜாமானையும் காமிக்க முடியாது சேட்ஜி, ஏன்னா எனக்கு கொஞ்சம் கிளாஸ்ட்ரோபோபிக்கா இருக்கும், உள்ளர அடைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும், அதனால நேத்து பாகா தான் காமிச்சான், இந்த லேடிக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படிங்கிறது அவருக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும், அதனால இன்னைக்கும் பாகாவை காமிக்கட்டும் அப்படின்னு சொல்லவும் ஜேட்டாலாலும் ஒத்துக்கிறாரு. திரும்ப இவங்க 2 பேரும் குடோனுக்கு போறாங்க. இன்னைக்கு எதுவும் வேர்க்கடலை எடுத்துட்டு வரலையே அப்படின்னு கிண்டலா கேட்கிறாரு. ஆனா இன்னைக்கும் வேர்க்கடலை எடுத்துட்டு வந்திருக்காங்க, ஆனா உரிச்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்பா எவ்வளவு இன்டெலிஜென்ட் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ருசிச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கதைகளை பேசிட்டு இருக்காங்க. திரும்பவும் ஜேட்டாலால் போய் இவங்க ரொம்ப நேரம் ஆச்சு ஆளையே காணுமே அப்படின்ட்டு இவர் குடோனுக்கு வர்றாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே பௌரி அந்த இடத்துல இருந்து போயிருப்பாங்க. இப்போ ஜேட்டாலால் இருந்துகிட்டு அந்த குடோன்ல வந்து பார்க்கவும் அவங்க திரும்பவும் இல்ல. இப்போ என்னதான் ஆச்சு, இன்னைக்கும் எதுவும் வாங்கலையா அப்படின்னு கேட்கிறப்போ இல்ல 2 டிவி 2 ஃப்ரிட்ஜ் ஒரு ஏசி அப்படின்ட்டு நிறைய ஆர்டர் கொடுத்துட்டு போயிருக்காங்க, ஆனா நாளைக்கு அவங்க ஹஸ்பண்டை கூட்டிட்டு வந்து தான் பேமெண்ட் பண்ணுவாங்களாம் அப்படின்னு சொல்றப்போ இந்த லேடி வர்றாங்க பாக்குறாங்க, ஆனா எதுவும் வாங்குறது இல்ல, ஒருவேளை வெறும் டைம் பாஸா இருக்குமோ அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இல்ல கண்டிப்பா இவங்க வாங்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதோட சரி நீ போய் வேலையை பாரு அப்படின்ட்டு பாகாவை அனுப்பி வைக்கிறாரு. ஆனா கீழே அவருக்கு ஒரு கர்ச்சீஃப் கிடைக்குது. அந்த கர்ச்சீஃபை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு பாக்குறப்போ அதுல பிபி அப்படின்ட்டு எழுதியிருக்கு. இது ரொம்ப பரிச்சயமா இருக்கே அப்படின்னு பார்க்கவும் அவருக்கு இது ஞாபகம் வருது. பாகா பௌரி அப்படின்னு பௌரி டிசைன் பண்ண ஒரு எம்ப்ராய்டரி தான் இது. அப்போ இவருக்கு புரிய வருது இந்த மிஸ்டீரியஸ் லேடி யாரு, எதனால குடோன்ல வந்து பாகாவை மட்டும் பார்த்துட்டு போறாங்க அப்படின்ட்டு. அவர் உடனே வெளியே ஓடுறாரு. ஆனா அப்ப என்ன பாக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பௌரிய அவசர அவசரமா பாகா சென்ட் ஆஃப் பண்ணிட்டு இருக்காரு. இவங்களும் ஹெல்மெட் எல்லாம் போட்டுட்டு பைக்ல வேக வேகமா கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ இவருக்கு தெரிஞ்சிருச்சு, சரி நீங்களே இந்த அளவுக்கு என்கிட்ட டபுள் கேம் ஆடுறீங்களா, உங்களுக்கு நான் என்னெல்லாம் பண்றேன் பாருங்க அப்படின்ட்டு ஒரு ரிவெஞ்ச் மோடுக்கு போறாரு ஜேட்டாலால். இந்த 2 நாள் நடந்த சம்பவத்தை வச்சு பாகா ரொம்பவே பயந்துடுறாரு, அவர் வேலைக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஆயிருமோன்னு. நட்டு காக்கா தான் வயசுல மூத்தவங்க அப்படின்ட்டு பௌரிய ஒரு பார்க்ல கூப்பிட்டு இவங்களுக்கு அட்வைஸ் பண்ண வைக்கிறாரு. ஆனா நட்டு காக்கா சொல்றதையும் அவங்க கேட்கற மாதிரி இல்ல. கிட்டத்தட்ட பாகா காலிலே உளுந்து கதறாத குறைதான். அந்த அளவுக்கு சொன்னதுக்கு அப்புறம் சரி இவ்வளவு சொல்றாரு, இப்போ முடியாது அப்படின்னு சொன்னா அவரை இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்கும், அதனால ஒத்துக்கலாம், ஆனா நாளைக்கு சர்ப்ரைஸா கடைக்கு போயிட்டு இவரை பார்க்கலாம் அப்படின்ட்டு ஓகே இனிமே நான் கடைக்கெல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லவும் பாகா ரொம்பவே சந்தோஷமாகறாரு. ஜேட்டாலால் அன்னைக்கு நைட்டு தாரக்ட்ட பேசிட்டு இருக்காரு. இவங்க இந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போவாங்க அப்படின்னு நான் நினைக்கல அப்படின்ட்டு கடையில நடந்த உண்மைகள் எல்லாம் சொல்றாரு. அப்போ தாரக் இருந்துகிட்டு நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் 2 லவ்வர்ஸை பிரிக்க முடியாது ஜேட்டாலால் அப்படின்னு சொல்றாரு. நான் எங்க மேத்தா அவங்கள பிரிக்க நினைச்சேன், கடை டைம்ல டிஸ்டர்ப் ஆகுதே அப்படின்னு தான் சொன்னேன், மற்ற நேரத்துல அவங்கள நான் என்ன டிஸ்டர்ப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதே நேரத்துல சரி அப்போ பாகாவை நீ உண்மையிலே வேலையை விட்டு தூக்கிடுவியா அப்படின்னு கேட்கிறப்போ அது எனக்கு தெரியல, நாளைக்கு அவங்கள கையும் களவுமா பிடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன், ஆனா கண்டிப்பா இவங்க ஏமாத்தினதுக்கு நான் ஒரு மிகப்பெரிய தண்டனை கொடுப்பேன், அப்பதான் அவங்களுக்கு இது மாதிரி பண்ணலாம் தோணாது அப்படின்னு சொல்றப்போ தாரக்கும் இவர் சொல்றது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காரு. திரும்பவும் அடுத்த நாள் விடியுது. இன்னைக்கு வழக்கத்தை விட ரொம்பவே சந்தோஷமா ஜேட்டாலால் கடைக்கு வந்து சிரிச்சு ஆடி பாடி கொண்டாடிட்டு இருக்காரு. இவங்களுக்கெல்லாம் ரொம்பவே டென்ஷன் தாங்கல, ஒருவேளை இவருக்கு தெரிஞ்சிருச்சோ என்னவோ அப்படின்ட்டு பாகாக்கும் நட்டுக்காக்காவுக்கும் லைட்டா டவுட் வந்துருது. சந்தோஷத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு பெரிய பார்ட்டி
பார்ட்டி கடைக்கு வருது. அவங்க நிறைய திங்ஸ் வாங்க போறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல கரெக்டா பௌரி பைக்கை நிறுத்திட்டு கடை உள்ளர வர பாக்குறாங்க. அப்போ கடை கூட்டமாக தான் தெரியுது. இவங்க மூஞ்சி மூடிட்டு ரோட்டுக்கு ஆப்போசிட் சைட்ல நிக்கிறப்போ ஜேட்டாலால் கடைக்கு டீ கொடுக்குற ஜக்கு இந்த லேடிய பாத்துடுறாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட கிட்ட வந்து அப்ரோச் பண்ணி, நீங்க பௌரி தானே, எதனால இந்த உடையில பாகாவை டெய்லி பாக்குறதுக்கு வரீங்க, எப்போதும் நார்மலா தானே வருவீங்க அப்படின்னு கேட்கறப்போ பௌரிக்கே ஷாக் ஆயிருது. டீ கொடுக்குற ஜக்குக்கே நம்மள அடையாளம் தெரியுதுன்னா கண்டிப்பா ஜேட்டாலாலுக்கு இந்நேரம் தெரிஞ்சிருக்கும். அப்படியே தெரியலன்னா கூட இன்னைக்கு ரிஸ்க் எடுக்க வேணாம், தொடர்ந்து 3 நாள் வந்தா ஏதாச்சும் டவுட் வரும் அப்படின்ட்டு அவங்களும் அந்த இடத்த உடனே காலி பண்றாங்க. இப்போ கடைக்கு அதே மாதிரி ஒரு துண்டு போட்டுட்டு திரும்ப ஒரு ஆள் வராங்க. ஜேட்டாலால் பௌரி தான் வந்திருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு அவங்கள வெல்கம் பண்றாங்க. கடையில நிறைய திங்ஸ் பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு பக்கத்துல இருக்க ஒரு அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்காங்க. இனிமே பாக்குறதெல்லாம் கிடையாது, வாங்குறது தான், பில் போட்டு வாங்கிட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்றவும், இன்னும் எந்த திங்ஸையும் பார்க்கவே ஆரம்பிக்கலையே, அதுக்குள்ள என்னத்தை நாங்க வாங்குறது அப்படின்ட்டு அவங்களும் ரொம்பவே கோவமா கேட்கறாங்க. நீங்க யாரு அப்படின்னு எனக்கு தெரியும், உனக்கு ஒரு அசிஸ்டன்ட் வேறையா அப்படின்ட்டு அவங்களோட முகத்தை இவர் திறந்துடுறாரு. திறந்து பார்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பெரிய ஷாக் ஆகுறாரு. அது வேற ஒரு லேடி அப்படின்னு தெரிய வருது. அவங்களோட சாரியை தூக்கிட்டு நீ பாக்குறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், அவங்க ஃபேஸ அவங்க ஹஸ்பண்டே பர்மிஷன் இல்லாம பார்க்க மாட்டாரு, நீ ஒரு 3வது மனுஷன் கடைக்கு திங்ஸ் வாங்க வந்தா இப்படி எல்லாம் நடந்துப்பியா, இவங்க யாருன்னு தெரியுமா, ஒரு பெரிய சோஷியல் ஒர்க்கர், இவங்க நினைச்சாங்கன்னா ஒரு பெரிய பிரளயத்தையே உண்டாக்கலாம், நீ தவறான ஆள்கிட்ட மோதிட்ட, இனிமே என்ன நடக்குது பாரு, உன்னை ஜெயில தான் இனிமே சந்திப்போம் அப்படின்ட்டு ரொம்பவே கோவமா இவங்க கிளம்புறாங்க. இவரும் கன்வின்ஸ் பண்ற விதமாக, தெரியாம தவறு நடந்து போச்சு, என்ன மன்னிச்சுக்கோங்க, உங்களுக்கு வேணும்னா கடையில எது வேணுமோ ஃப்ரீயா எடுத்துக்கோங்க, நான் வேணா தரேன் அப்படின்னு சொல்லவும் இவங்க எதையுமே கேட்காம அவங்க கடையை விட்டு வெளியே ஆகுறாங்க. அப்போ ஜேட்டாலால் ரொம்பவே கோவமா ஆகுறாரு. இது எல்லாமே நடந்தது உன்னாலதான் அப்படின்னு பாகாவை கரிச்சு கொட்டுறாரு. என்னாலயா அப்படின்னு கேட்கிறப்போ, ஆமா கடைக்கு வந்தது பௌரி தான் அப்படின்னு எனக்கு எப்பயோ தெரிஞ்சிருச்சு, உங்களை கையும் களமா பிடிக்கலாம் அப்படின்னு பாக்கிறதுக்குள்ள இவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லவும், நீங்க அவங்க சாரியை தூக்கி அவங்க ஃபேஸை பார்த்ததுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ரொம்பவே பாவமா கேட்கிறாரு. இப்போ என்ன பண்றது அவங்களுக்கு தெரியல. அதனால நட்டுக்காக்கா இருந்துட்டு மெஹத்தாக்கு போன் அடிச்சு ஏதாச்சும் கேளுங்க, அப்பதான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்றப்போ, நல்ல ஐடியா அப்படின்ட்டு தாரக் மெஹத்தாக்கு ஜேட்டாலால் போன் அடிக்கிறாரு. போன் அடிச்சுட்டு நடந்ததெல்லாம் சொல்றாரு. அப்போ தாரக் இருந்துகிட்டு, உங்களுக்கு இப்ப தேவை ஒரு நல்ல லாயர், அதனால ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல லாயரை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாரு. லாயர் நம்ம யாருக்குமே தெரியலையே அப்படின்னு சொல்றப்போ, இந்த தெருமுனையில ஒரு பெரிய லாயர் இருக்காரு, அவரை பாக்குறதுக்கு எப்போதும் ஒரு கூட்டம் நிற்கும், ரொம்பவே பிரபலமான லாயர், வேணா அவரை கூட்டிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்கிறப்போ, நமக்கு வேற ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்கா, இந்த அவசரத்துக்கு அவர் தான் கூப்பிடணும், அவர் நம்பர் யார்கிட்ட கிடைக்கும் அப்படின்னு சொல்றப்போ, ஜக்குட்ட இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எது நம்ம டீ கடை ஜக்குவா அப்படின்னு கேட்கிறப்போ, ஆமா அவர் தான் அடிக்கடி அங்க டீ கொடுக்க போவாரு அப்படின்னு சொல்றப்போ, ஜக்குவை உடனே கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. நட்டுக்காக்காவும் போய் கூட்டிட்டு வராரு. ஜக்குவும் அந்த லாயரோட நம்பரை தராரு. ஜக்குட்ட பேசி முடிச்ச கொஞ்ச நேரத்திலே சாலு பாண்டே கடைக்கு வந்துடுறாரு. நட ஜேட்டாலால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம் அப்படின்னு சொல்றப்போ, எதுக்கு நான் வரணும் அப்படின்னு கேட்கிறாரு. ஓ உனக்கு எதுவுமே தெரியாதுல்ல, நட போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. சரி நான் ஒரே ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு ஜேட்டாலால் ரிக்வெஸ்ட் பண்றாரு. நீ என்ன பேசணுமோ அதை போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பேசு அப்படின்ட்டு அவரையும் கையோட இழுத்துட்டு போறாரு. இப்போ பாகா இருந்துட்டு முதல்ல பௌரிக்கு ஃபோன் அடிக்கிறாரு. ஃபோன் அடிச்சுட்டு நடந்ததெல்லாம் சொல்றாரு. இதெல்லாம் உங்களால தான், நீங்க இப்படி வராம இருந்திருந்தா இப்படி ஒண்ணு நடந்திருக்காது, சரி நான் போனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போனை வைக்கிறாரு. பௌரிக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு கையும் ஓடல காலும் ஓடல. அடுத்தது பாகா லாயருக்கு ஃபோன் அடிக்கிறாரு. ஃபோன் அடிச்சு நடந்ததெல்லாம் விளக்க முயற்சி பண்றாரு. லாயரும் இருந்துகிட்டு, இது அவ்வளோ ஒன்றும் பெரிய கேஸா தெரியலையே அப்படின்னு சொல்றப்போ, உங்களுக்கு நான் டபுள் ஃபீஸ் கூட தரேன், ஆனா சேட்ஜியை தயவு செஞ்சு காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றப்போ, சரி நான் வரேன் அப்படின்ட்டு லாயரும் ஒத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு புறப்படுறாரு. பாகாவும் நட்டுக்காக்காவும் ஒரு சைட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. அதே மாதிரி தாரக் இந்த நியூஸை கேட்டுட்டு அவரும் ஒரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இருக்காரு. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க இந்த 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ஜேட்டாலால் வராரு. இவங்களை பார்த்ததுமே ரொம்பவே கோவமடைகிறாரு. நான் இது தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி இவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டதாகவும் சொல்றாரு. ஆனா இவங்க மன்னிக்கிறதுக்கு தயாரா இல்ல. நீ பண்ணது பெரிய பாவம், இதுக்கு உனக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும், கண்டிப்பா உன் மேல தக்க நடவடிக்கை எடுக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இவர் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல பாகாவும் நட்டுக்காக்காவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. சேட்ஜி நீங்க தயவு செஞ்சு கெஞ்சாதீங்க, நம்ம லாயர் வந்துட்டு இருக்காரு, கண்டிப்பா உங்களை வெளியே எடுத்துருவாரு, அது மட்டும் இல்லாம இந்த லேடிய மன்னிப்பு கடிதமும் எழுத வைக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு, அதனால நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பயே, சரி அவங்க லாயரை கூப்பிடுறாங்க, நீயும் நம்ம லாயரை கூட்டிட்டு வா அப்படின்ட்டு அந்த அசிஸ்டன்ட்டை அனுப்பி வைக்கிறாங்க. 2 பேரும் அவங்கவுங்க லாயருக்கு போன் அடிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா போன் போக மாட்டுது. அவர் போன் நாட் ரீச்சபிள் அப்படின்னு வருது. இந்த நேரத்துல லாயர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. வந்ததுக்கு அப்புறம் உங்களை நான் வெளியே எடுக்கிறேன்
அப்படின்னு அவர் சாலு பாண்டேட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ அந்த லேடி இருந்துகிட்டு ஆர்கே லாயர் நீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அப்போ அவர் யாரு அப்படின்னு பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. நீங்களா அப்படின்னு கேக்குறாரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. ஜேட்டாலால இருந்துகிட்டு உங்க 2 பேருக்கும் ஒருத்தர் தெரியுமா அப்படின்னு கேக்குறப்போ சாலு பாண்டே டென்ஷன் ஆகுறாரு. அது நீ கேட்க கூடாது, இங்க நான் தான் போலீஸ், நான் தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அதே கேள்வியை திரும்ப கேட்கிறாரு. அப்போ லாயர் இருந்துகிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்கள தெரியாம இருக்குமா, இவங்க தான் என்னுடைய வைஃப் அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. ஸ்டேஷனே ஃபுல்லாவே ஷாக் ஆகுது. அது மட்டும் இல்லாம ஜேட்டாலால் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. கண்டுபிடிச்சது ஒரே ஒரு லாயர், அதுவும் இப்படியா போய் முடியணும் அப்படின்ட்டு தலையிலே அடிச்சுக்கிறாரு. இந்த ஆர்கே லாயரும் இருந்துகிட்டு அவங்க பக்கம் சாஞ்சிடுறாரு. வேற வழி கிடையாது, ஜேட்டாலாலுக்கு வேற லாயர் தான் தேடணும். இப்போ மேத்தா அங்க வந்துடுறாரு. வந்ததுக்கு அப்புறம் இன்னும் லாயர் வரலையா அப்படின்னு கேட்கிறப்போ, இதுவே நம்ம கூப்பிட்ட லாயர் தான், இப்போ அவங்க சைடு மாறிட்டாரு அப்படின்னு சொல்லவும், அவர் இது எத்திக்ஸ்க்கு எதிர் இல்லையா அப்படின்னு கேட்கிறப்போ, எத்திக்ஸ் ஆகுது மண்ணாவது, அது என் பொண்டாட்டிட்ட இப்படி நடந்துக்கிட்டா நான் என்ன சும்மா இருப்பேனா அப்படின்னு கேட்கிறப்போ தாரக்கும் இருந்துகிட்டு ஷாக் ஆகுறாரு. ஜேட்டாலால் ஜெயிலுக்கு போறது கிட்டத்தட்ட உறுதியாகுது. அப்போ பாப்புஜி இருந்துகிட்டு போன் அடிக்கிறாரு. அப்போ ஜேட்டாலால்ட்ட சாலு பாண்டே போன் எடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன் போன் எடுத்து, அவரே வயசான மனுஷன், நான் ஜெயில இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சா என்ன நடக்கும், அவருக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சுன்னா அப்படின்னு சாலு பாண்டேவே இமோஷனலா பிளாக்மெயில் பண்றாரு. ஐயோ, அப்போ யாரும் சத்தம் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது நட்டுக்காக்கு பின்தொடர்ந்து போன் வருது. அப்போ சரி நட்டு, நீங்களாச்சும் போன் எடுங்க, இல்லனா அவருக்கு சந்தேகம் வந்துடும் அப்படின்னு சொல்றப்போ ஸ்டேஷனை சைலன்ஸ் பண்ணிட்டு நட்டுக்காக்கா போன் எடுக்கிறாரு. அப்போ பாப்புஜி என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜேட்டாலால் ஏன் போன் எடுக்க மாட்டான், இன்னைக்கு நான் செக்அப் போயிட்டு வந்தேன், டாக்டர் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல, நான் ரொம்பவே ஹெல்த்தியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாரு, அதை ஜேட்டாலால்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு தான் போன் அடிச்சேன், நீ இந்த விஷயத்த சொல்லிரு அப்படின்னு நட்டுட்ட சொல்றாரு. அவரும் சரி பாப்புஜி அப்படின்ட்டு போன் வைக்கிறாரு. அப்போ சாலு பாண்டே இருந்துகிட்டு ஆக்ஷன்லேயே காமிக்கிறாரு. பாப்புஜிக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீ லாக்அப்க்கு போ அப்படின்ட்டு சைகையிலே காமிக்கிறாரு. இவரும் பாவமா மூஞ்சி வச்சிட்டு இருக்காரு. அப்போதான் ஒரு ட்விஸ்ட் கதையில நடக்குது. நான் தான் காவேரிசா அப்படின்ட்டு இன்னொருத்தவங்க வராங்க. ஸ்டேஷனே ஆடி போயிருது. நீ காவேரிசானா அப்ப நான் யாரு, நான் தான் உண்மையான காவேரிசா அப்படின்னு 2 பேருக்குள்ள மோதல் ஏற்படுது. எல்லாரும் கன்ஃபியூஷன்ல பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஆர்கே லாயர் இருந்துகிட்டு என் மனைவியை எனக்கு தெரியாதா அப்படின்ட்டு இந்த வந்த புது லேடியோட சாரியை தூக்கி அவரோட ஃபேஸ பாக்குறாரு. அப்பதான் தெரிய வருது இது பௌரி அப்படின்ட்டு. அங்க இருக்க எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. இப்போ பௌரி இருந்துகிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த லாயர் மேல எனக்கு கேஸ் போடணும், ஏன்னா அவரும் என்னுடைய சாரியை தூக்கி என் ஃபேஸை இப்ப பாத்துட்டாரு, அதனால இவர் மேலேயும் ஒரு கேஸை ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சபாஷ், சரியான போட்டி, இப்போ 2 பேர் மேலேயும் கேஸ் போடுங்க அப்படின்னு ஜேட்டாலால் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இல்ல நான் உண்மையை தெரிஞ்சுக்க தான் உங்க சாரியை தூக்கி பார்த்தேன், இல்லனா நான் இதை பண்ணிருக்கவே மாட்டேன் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணவும், அதே தான் அவரும் பண்ணாரு. அவர் நான் நினைச்சுட்டு தான் இதை பண்ணாரு, 2 நாளா நான் தான் அவர் கடைக்கு வந்தேன், அந்த கோவத்துல தான் பௌரி அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்காக அவர் அதை பண்ணாரு, ஆனா பாவம் அவருக்கு தெரியல அதுக்குள்ள இருந்தது வேற ஒரு ஆள் அப்படின்ட்டு. ரெண்டுமே தெரியாம நடந்த சம்பவம் தான், தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு காவேரிட்ட பௌரி ரிக்வெஸ்ட் பண்றாங்க. காவேரியும் அதை புரிஞ்சுக்கிட்டு சரி கம்ப்ளைண்ட்லாம் வேணாம் அப்படின்ட்டு வாபஸ் வாங்கிக்கிறாங்க. ஜேட்டாலாலும் பயங்கரமா மகிழ்ச்சி ஆகுறாரு. சாலு பாண்டிட்ட நான் போலாம்ல அப்படின்னு கேட்கிறாரு. வேற உன்னை ஸ்டேஷன்ல உட்கார வச்சு விருந்தா போடுவாங்க, கிளம்புங்க அப்படின்னு சொல்லவும் ஒரு பெருமூச்சு விட்டுட்டு இவங்களும் ஸ்டேஷன் விட்டு கிளம்புறாங்க. அப்போ பாட்டேலும் சாலு பாண்டியும் பேசிக்கிறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கோகுல்தாம்ல இத்தனை வருஷமா ஒரு கேஸை கூட சால்வ் பண்ணதில்ல, எந்த கேஸ் வந்தாலும் கோகுல்தாம் மெம்பர்ஸ் அவங்களே சால்வ் பண்ணிப்பாங்க, நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா பாட்டில் அப்படின்னு சாலு பாண்டே கேட்கிறாரு. கண்டிப்பா உங்க திறமைக்கு நீங்களும் கோகுல்தாம்ல ஒரு கேஸை சால்வ் பண்ணுவீங்க அப்படின்ட்டு பாட்டிலும் சாலு பாண்டிய மோட்டிவேட் பண்றாரு. அதோட இந்த செக்மெண்ட் நகைச்சுவையாவே முடியுது. இப்ப எல்லாரும் கடைக்கு வராங்க. வந்துட்டு பௌரியா எல்லாரும் அப்ரிஷியேட் பண்றாங்க. நீ மட்டும் அங்க வரல அப்படின்னா அவரு ஜெயிலுக்கு போறது உறுதி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஜேட்டாலால இருந்துகிட்டு இந்த சம்பவம் எல்லாம் நடக்காம இருந்திருந்தாலே இந்த பிரச்சனை எனக்கு வந்திருக்காது, இதுக்கு முழு காரணமே பௌரி தான் அப்படின்னு அவரும் சொல்றாரு. அப்ப பௌரி இருந்துட்டு புரிய வைக்கிறாங்க, காலையில இருந்து நைட் வரைக்கும் கடை இருக்கு, 9 மணிக்கு ஆரம்பிச்சா 9 மணிக்கு தான் சாத்துறீங்க, இதுக்கப்புறம் நான் பாகாவை கடையை தவிர வேற எந்த டைம்ல பாக்குறது, அவருக்கும் அதுக்கப்புறம் டயர்ட் ஆயிருது, எங்களால எங்கேயுமே வெளியே போக முடியல அப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களே ஒரு ஐடியாவை ப்ரப்போஸ் பண்றாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடையில ஆள் இல்லை அப்படின்னா நான் பாகா வந்து ஒரு 5 மினிட்ஸ் பார்த்துட்டு போயிடுறேன், அப்படி கடையில கூட்டமா இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய எந்தவித வியாபாரத்தையும் நான் கெடுக்க மாட்டேன், அப்படியே வந்த வழியே திரும்பி போயிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிளான் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. தாரக்கும் இருந்துகிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க இவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காங்க, இதுக்காச்சும் ஒத்துக்கோ, ரொம்ப வீம்பு பிடிக்காத அப்படின்னு சொல்லவும் இவரும் அதுக்கு ஃபைனலி ஓகே சொல்லிடுறாரு. எல்லாரும் சந்தோஷமா இந்த மொமெண்ட்டை செரிஷ் பண்றாங்க. சோடா ஷாப்ல என்னெல்லாம் நடந்துச்சு, அவர் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்த எல்லா கதையும் சொல்லி காமிச்சிட்டு இருக்காரு. தலைக்கு வந்தது தலைப்பாயோட போச்சு, இன்னும் கொஞ்சம் மிஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய கேஸ்ல உள்ள போயிருப்பேன் அப்படின்னு சொல்லவும், உனக்கு மட்டும் ஏன் தான் பிரச்சனை தேடி
தேடி வருதோ அப்படின்னு எல்லாரும் பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் ஒரு மாதிரி ஹாப்பியாவே முடியுது. ஒரு வழியா எல்லாருக்கும் ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைச்சிச்சு. ஜேட்டாலாலுக்கும் அவரோட வியாபார டயத்துல எந்தவித டிஸ்டர்பன்ஸும் நடக்காது. அதே நேரத்துல பௌரியும் பாகாவை பார்க்கலாம் அப்படின்ட்டு ஓரளவுக்கு சுமூகமாவே இந்த எபிசோட்ஸை முடிச்சிருப்பாங்க. ஆனா இது ஜஸ்ட் பிகினிங் தான். உங்களுக்கே தெரியும், ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சு அப்படின்னா அடுத்தது ஒரு பெரிய பிரச்சனை கோகுல்தாம்ல ஆரம்பிக்கும். அது என்னெல்லாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு உங்களை நான் அடுத்த வாரம் ஒரு புது எபிசோட்ல சந்திக்கிறேன். இந்த ஸ்டோரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோக்கு லைக் கொடுங்க. அதே மாதிரி நம்ம சேனல்ல உள்ள கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா கண்டிப்பா இது மாதிரி நல்ல வீடியோஸ் கொண்டு வரதுக்கு எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். அடுத்தது உங்க எல்லாரையும் ஒரு ஃப்ரெஷ்ஷான வீடியோல வந்து சந்திக்கிறேன். Until then, take care. Bye bye. Be safe.